Hello everyone, welcome back to my channel. Again it's a new content, so let's start one by one learning about the topic called Macbeth, written by William Shakespeare. So Macbeth is written by William Shakespeare. Genre is tragedy. So in this play there is 5 sessions. So act 1, let's see. Macbeth, a brave Scottish general, wins a great battle for King Duncan. On his way home, he meets 3 witches who greet him with 3 titles: Thane of Glamis, Thane of Cawdor, and King Hereafter. The witch's prophecy plants ambition in Macbeth's mind. When Duncan names his son Malcolm as a heir, Macbeth feels jealous. Encouraged by Lady Macbeth, he decides to murder Duncan to become king. ஸோ இந்த ஆக்ட் 1ல் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 மேக்பெத்தும் கிங் டன்கனும் வார் முடிச்சுட்டு வரும்போது அவங்க வந்து தேன் ஆஃப் 3 விச்சஸ் வந்து க்ராஸ் பண்ணுறாங்க. அப்போ மேக்பெத் கிட்ட மட்டும் தேன் ஆஃப் கவோடர், தேன் ஆஃப் கிளாமஸ் அண்ட் கிங் ஹியர் ஆஃப்டர்னு அவங்கள உசுப்பேத்தி விடுற மாதிரி 3 டைட்டில்ஸ் வந்து வச்சு கொடுத்துட்றாங்க. விச்சஸ் வந்து அவங்களோட பிளான் என்னென்னா, ஆம்பிஷனை வந்து விதைக்கிறாங்க. யாரோட மைண்ட்னு பார்த்தோன்னா மேக்பெத் மைண்டில். ஸோ மேக்பெத்துக்கு ஆல்ரெடி ஜலஸ் இருக்குது, அவன் தான் இந்த நாட்டுக்கு கிங் ஆகணும்னு. பட் அதையும் மீறி டன்கனோட சன்னை வந்து கிங் ஆக்கிட்டார். ஸோ லேடி மேக்பெத்தும் சேர்ந்து கில் பண்ணிட்டாங்க டங்கனை. ஸோ நெக்ஸ்ட் ஆக்ட் 2ல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மேக்பெத் கில்ஸ் டங்கன் as I said already at night while he sleeps. ஸோ நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது டங்கனை கொண்டுட்டார். யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்பெத். Filled with guilt and fear, he forgets to leave the dagger with the guards and Lady Macbeth fixes the mistake. In the morning, Duncan's death is discovered. Duncan's sons Malcolm and Donald Mayen flee for safety, and suspicion falls on them. Macbeth is crowned in King of Scotland. ஸோ ஆக்ட் 2ல் வந்து மேக்பெத் வந்து டங்கனை கில் பண்ணிட்டதுனால அவங்களோட 2 சன்ஸும் சேஃப்டிக்காக ஸ்காட்லாண்டுக்கு மூவ் ஆகிட்டான். ஸ்காட்லாண்டில் வேறு ஒரு ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த வேறு ஊருக்கு போயிட்டதுக்கப்புறம் கிங் ஆஃப் ஸ்காட்லாண்டுக்கு வந்து யார் கிங்காக அறிவிச்சு வைக்கப்பட்டிருக்குதுன்னா மேக்பெத். ஆக்ட் 3ல் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மக்களே. த்ரூ Macbeth is now king. He is uneasy because the witches also said Banquo's descendants would rule Scotland. பேங்கோஸ் அழிவு வந்து அதையும் வந்து இந்த நாட்டை வந்து ஆட்சி செய்யும்ன்றது அந்த 3 சூனியக்காரங்கன்றவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அந்த சன் ஃப்ளியான்ஸ் டு பி கில்டு. ஃப்ளியான்ஸ்ன்ற ஒரு பையன் வந்து கில் பண்ணப்பட்டுருணும் பேங்கோட பையனை அப்படின்னு. Banquo spelling and Banquo. Banquo is murder, but Fleance escapes. At a royal banquet, Macbeth sees Banquo's ghost and behaves madly, shocking the guest. ஸோ வர கெஸ்ட்டுக்கெல்லாம் ஒரு ஷாக்காக இருக்குது. லேடி மேக்பெத் tries to calm, but guilt and fear consumes them both. மேக்பெத்துக்கும் லேடி மேக்பெத்துக்கும் ஒரே குழப்பம். என்னன்னா, நம்ம இத்தனை பேரை கொண்டுக்கிட்டே வரோமே, நம்மளை வந்து கில்ட்டாகவே தெரியலையா ஒரு ஆட்சி ஆளணுன்ற ஒரு காரணத்துக்காக அப்படின்ற மாதிரிலாம் தோணுது அவங்களுக்கு. என்னதான் கெஸ்ட்டை வந்து வரவேற்பு முறைகளை சரியாக பண்ணியிருந்தாலும். ஸோ இது வந்து ஆக்ட் 3ல் நடந்த சீனு. நெக்ஸ்ட் ஆக்ட் 4. மேக்பெத் விசிட்ஸ் விச்சஸ் அகெயின். தே கேவ் ஹிம் 3 நியூ ப்ராஃபஸிஸ். மேக்பெத் வந்து அகெயின் விச்சஸை பார்த்துருக்காங்க. பீவேர் மேக்டஃப், தேன் ஆஃப் ஃபைஃப், FIFE. None of a woman born shall harm Macbeth. Macbeth will be safe until Birnam Wood comes to Dunsinane Hill. ஸோ 3 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஆக்ட் 4ல். பீவேர், அவேராக இருந்துக்கோ சொல்லியிருக்காங்க தேன் ஆஃப் ஃபைஃபில். நன் ஆஃப் உமன் பார்ன் ஷல் ஹார்ம் மேக்பெத், அதாவது ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ மேக்பெத்து வந்து ஒரு
மென். ஸோ அவங்களும் வந்து அம்மா வயிற்றுலேருந்து தான் பிறந்திருப்பாங்கன்றாங்க. அதுதான் நன் ஆஃப் உமன் பார்ன் ஷல் ஹார்ம் மேக்பத்ன்றது. Macbeth will be safe until Birnam Wood comes to Dunsinane Hill. So, feeling invincible, Macbeth kills Macduff's wife and children. Macduff's wife, children எல்லாரையும் கொன்னுடுறாங்க. Meanwhile, Macduff and Malcolm gather an army in England to overthrow Macbeth. ஸோ மேக்டஃப் அண்ட் மால்கமும் இங்கிலாந்துலேருந்து ஓவர்த்ரோ பண்ணுறதுக்கு மேக்பத்துக்கு ஆளுங்களை கூட்டிகிட்டு வராங்க. ஆக்ட் 5. லேடி மேக்பத் பிகம்ஸ் மேட் வித் கில்ட், ஸ்லீப் வாக்கிங் அண்ட் இமேஜினிங் பிளட் ஆன் ஹர் ஹேண்ட்ஸ். ஷீ eventually dies, likely suicide. Macbeth faces the advancing army. Malcolm soldiers cut down branches from Birnam Wood to disguise themselves, fulfilling the prophecy. In battle, Macbeth kills many, but when he fights Macduff, he learns that Macduff was from his mother's womb, untimely ripped, born by C-section, not of a woman born. Macduff kills Macbeth. Malcolm becomes king, restoring peace to Scotland. So, as I told you already, none of a woman born shall harm Macbeth. எந்த ஒரு உமனாலையும் மேக்பத்தை ஹார்ம் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் மேல் என்ற ஒரு பர்சன் வந்து மேக்டஃப், அவர் தான் வந்து மேக்டஃபை கில் பண்ண முடியும். எல்லாரையும் கொண்டுட்டார் வாரில் எக்ஸப்ட் மேக்டஃப். மேக்டஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்பத்தோட பிரதர். ஸோ அவங்களால வந்து கில் பண்ண முடியல. அவங்களுக்கு அந்த உண்மை தெரிய வந்ததும் he himself surrenders to Macbeth. Malcolm becomes king, restoring peace to Scotland. அந்த ஃபைட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்காட்லாண்டுக்கு பீஸ் தந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பீஸ்னால் அமைதி. அந்த அமைதியை கொடுத்தது மேல்கம். ஸோ இதோட ஸ்டோரி முடியுது மக்களே. தீம்ஸ் பார்த்துடலாம். நான் ஆஸ் அ போஸ்ட்டாக போட்டிருந்தேன் இமேஜஸில் வர தீம்ஸ் எல்லாம் முக்கால்வாசி நான் கொடுத்துருப்பேன் நோட்ஸாக. ஆம்பிஷன், பவர், ஃபேட் வெர்சஸ் ஃப்ரீவில், கில்ட், கன்சைன்ஸ், அப்பியரன்ஸ் வெர்சஸ் ரியாலிட்டி. ஸோ தேங்க்யூ மக்களே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.